ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் எதை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார். ஏசப்பா ஒவ்வொரு நாள் என்னன்னா உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். உள்ளங்கையில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு சம்பவத்தை நம்ம கேட்கலாம். கான்கார்டு விமானம் அப்படிங்கிற ஒரு விமானம் இருந்துச்சு. அந்த விமானத்தினுடைய சேவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மற்ற விமானங்களை காட்டிலும் இது அதிவேகமாய் பறக்கக்கூடியது. உலகத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள என்னன்னா சீக்கிரமாய் அது கடந்து வந்து விடுமா. அதுல அந்த விமானத்துல நிறைய பேர் என்னன்னா அதுல எப்படியாவது ஒரு முறையாவது என்ன பண்ணிடணும், அதுல பயணிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. நிறைய பேர் அதுல போயிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு விமான சேவை 2003ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டுச்சு. ஜூலை 25ஆம் தேதி 2000 வருஷத்துல 113 பயணிகளோட அந்த விமானம் என்ன பண்ணுச்சுன்னா புறப்பட ஆரம்பிச்சு ஒரு கொஞ்ச நேரத்துல விபத்து ஏற்பட்டு ஒரு ஹோட்டல் மேல விழுந்து 113 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுல இறந்து போனாங்க. இந்த விமானத்தினுடைய விபத்து எதனால ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆராய்ந்து பார்த்த பொழுது அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அங்க ஓடு பாதையில இருந்த ஒரு மெட்டல் துண்டு என்ன பண்ணிச்சு அப்படின்னா அந்த வீல்ல சிக்கி அந்த வீலை கிழிச்சு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அது உள்ள காத்து இழுக்கும் பொழுது அது ஃபியூல் டேங்கை பாதிச்சு அது ஃபுல்லா எரிஞ்சு அது விபத்தாகி 113 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த விமானத்தினுடைய ஓடுபாதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு விமானம் வந்துட்டு போன பிறகு அதை என்ன பண்ணுவாங்கன்னா சுத்திகரிப்பாங்க. அடுத்த விமானம் கிளம்புறதுக்கு முன்பாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுத்திகரிப்பாங்க. இது முன்னாடி வந்த ஒரு விமானத்தினுடைய ஒரு பயணியோடைய பேக்ல இருந்து என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு சின்ன மெட்டல் துண்டு கீழே விழுந்துருச்சு. அதை கவனிக்காம அதை சுத்திகரிக்காம விட்டதனுடைய விளைவாகத்தான் இந்த ஆபத்து என்ன பண்ணிச்சு ஏற்பட்டுச்சு. அப்போ இவ்வளவு பெரிய விபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மெட்டல் துண்டு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன பாவம் நம்மளுடைய மொத்த வாழ்க்கையும் அது அழித்து விடுகிறதாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் சாதாரணம் தானே. இந்த பொய் சொல்றதாகட்டும், திருடுறதாகட்டும், மற்றவங்களை பத்தி பேசுறதாகட்டும், மற்றவங்களை மன்னிக்காத இருக்கிற காரியங்களாகட்டும், இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரு சின்ன பாவம் நம்மளுடைய வாழ்க்கையே என்ன பண்ணுதுன்னா அதை அழிக்கிறதுக்கு ஏதுவாய் அமைந்து விடுகிறது. நம்ம மறந்து போகக்கூடாது. யோசுவா 7ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக என்ன பண்றாங்கன்னா யுத்தத்துக்கு போறாங்க. போனப்போ நடந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள். ஆயி பட்டணத்தார் என்ன பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 36 பேரை வெட்டி போட்டு விட்டார்கள். அப்போ இந்த செய்தியை யோசுவா கேள்விப்பட்டு அவர் போய் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாத்தையும் கிழித்து மண்ணை தன் தலையின் மேல போட்டுக்கொண்டு அவர் அழுகுறாரு. ஆண்டவரே ஏன் இப்படி நடந்துச்சு, 36 பேர் இறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவர் அழும்போது அப்போ ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் சொல்ற காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இஸ்ரவேலர்கள் பாவம் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா அதை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்க ஒரே ஒரு மனுஷன் ஆகான் என்கிற மனுஷன் அவன் என்ன பண்ணானா ஒரு சின்ன சால்வி என்ன பண்றான் எடுத்து வைக்கிறான். ஒரு 50 வெள்ளி சேக்கல் அந்த பொண்ணு நிறைய என்ன பண்றான்னா எடுத்து வைக்கிறான். அடுத்து கொஞ்சம் பொன் பாலத்தை என்ன பண்றான் எடுத்து வைக்கிறான். அவன் சின்ன சின்ன காரியத்தை எடுத்து வைக்கிறது நிமித்தம் சாபத்தீடான காரியத்தை அவன் எடுத்தது நிமித்தம் அந்த தோல்வி என்ன பண்ணார் அப்படின்னா ஆண்டவர் அந்த நேரத்துல அனுமதித்தார். அப்போ ஒரு சின்ன காரியம்தான், ஆனா ஒரு தேசத்தினுடைய தோல்விக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு சின்ன மனிதனுடைய பாவம் தேசத்தினுடைய அழிவுக்கு அது காரணமாயிற்று. அப்போ நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா நம்ம செய்யற ஒரு சின்ன பாவம் நம்மளை மாத்திரம் இல்ல நம்ம குடும்பத்தையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும், நம்மளுடைய சந்ததியை பாதிக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் சரி நம்ம செய்ய வேண்டியது என்ன, ஆண்டவரே அந்த விமானத்தினுடைய ஓடு பாதையை ஆண்டவரே சுத்திகரிக்காதனால அதுல இருந்த ஒரு சின்ன துண்டு அந்த விமானத்தினுடைய மொத்த அழிவுக்கும் காரணமாயிடுச்சே. அது போல என்னுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியம் உமக்கு பிடிக்காத காரியம் இருக்குமே, ஆனால் அதை எல்லாத்தையும் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க ஏசப்பா. என்னை கழுவி சுத்திகரிங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் இப்படி வசனத்தின்படி என்னை கழுவி சுத்திகரிங்க. சங்கீதம் 119 9ஆம் வசனத்தில் எழுதி இருக்கிறது அல்லவா, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்,
காப்பான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால தானே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏசப்பா ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின்படி என்னை கழுவி சுத்திகரிங்க. உடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறத அப்பா, எனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்னுடைய இருதயத்தை சுத்திகரிக்கட்டும். ஏசப்பா ஆண்டவரே, நான் பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், உமக்கு முன்பாக நீதியா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஏசப்பாட்ட கேட்கும் பொழுது நிச்சயமா ஏசப்பா என்ன பண்ணுவார், நம்ம ஜெபத்தை கேட்டு நம்மளை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை நடத்துவார். நம்ம கூட எப்பொழுது என்ன பண்ணுவார், ஏசப்பா இருப்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, என்னோடு எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழணும், பரிசுத்தமாய் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே நீங்க எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். கான்காடு விமானத்தினுடைய சேவை ஆண்டவரே நிற்பதற்கு காரணம் ஆண்டவரே அப்பா, விபத்தாகி 113 பேர் இறந்ததற்கு காரணம் ஒரு சின்ன ஒரு மெட்டல் துண்டா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஆயி பட்டணத்துல ஆண்டவரே இஸ்ரவேலர்கள் தோற்று போனதற்கு காரணம் ஆகான் என்கிற ஒரு மனிதன் செய்த ஒரு சின்ன பாவம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில உமக்கு பிரியமில்லாத இருக்கிற சின்ன சின்ன பாவங்கள் அப்பா, சின்ன சின்ன காரியங்கள், உண்மை கஷ்டப்படுத்துற, உண்மை வேதனைப்படுத்துற காரியங்கள் ஆண்டவரே எனக்குள்ள இருந்து எங்களுக்குள்ள இருந்தும் கத்த நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. இன்னும் உமக்கு முன்பாக நீதியாக உண்மையாக பரிசுத்தமாக ஜீவிக்க கர்த்தர் தாமே கிருபை தந்து நடத்தும்படிக்கு உடைய கரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.